இன்றைய செய்திகள். அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பரபரப்பு பேட்டி. தமிழக அரசியலில் தற்போது பெரிதும் எதிர்பார்க்கப்படும் கேள்வி, மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை மற்றும் விடியல் பயணம் திட்டம் எப்போது அமலுக்கு வரும் என்பதுதான். இது குறித்து தாவேக மூத்த நிர்வாகியும் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் மிக முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளார். அது பற்றி விரிவாக பார்ப்போம். சமீபத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தி பரவியது. இது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று டிஸ்சார்ஜ் ஆகி செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கூறும்போது, எனது உடல்நிலை தற்போது மிகவும் சீராக உள்ளது. நான் ஆண்டுக்கு 2 முறை முழு உடல் பரிசோதனை செய்வது வழக்கம். கடந்த 8 மாதங்களாக பணியின் காரணமாக அதை கவனிக்க முடியவில்லை. அதனால்தான் இந்த 2 நாட்கள் மருத்துவமனையில் தங்கி பரிசோதனை செய்து கொண்டேன். நான் சிகிச்சை பெற்றது என்னுடைய உறவினருக்கு சொந்தமான மருத்துவமனை. அங்கே சிகிச்சை பெறுவதை பலரும் தவறாக புரிந்து கொண்டு நிதி முறைகேடு என்று பேசுகிறார்கள். எனக்கு அங்கே அனைத்தும் இலவசமே. என் சொந்த பணத்திலோ அல்லது அரசு பணத்திலோ எந்த குழப்பமும் இல்லை என்று மிக தெளிவாக விளக்கமளித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பார்வை. சரி, இப்போது மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக சார்பில் விஜய் அவர்கள் பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்தார். குறிப்பாக மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை மற்றும் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் ஆகிய வாக்குறுதிகள் மக்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின. தற்போது விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைந்திருக்கும் நிலையில் மக்கள் இந்த திட்டங்கள் எப்போது தொடங்கும் என்று அவளோடு எதிர்பார்க்கிறார்கள். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் இதை பற்றி அமைச்சரிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். அமைச்சரின் பதில். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மிக கவனமாக பேசினார். அவர் கூறுகையில், திமுக ஆட்சியில் இதை போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரே நாளில் அமல்படுத்த முடியாது. மாநிலத்தின் நிதி நிலையை அரசு கூர்ந்து கவனித்து வருகிறது. நிதி சுமை ஏற்படாத வண்ணம் படிப்படியாகத்தான் ஒவ்வொரு திட்டத்தை நிறைவேற்ற முடியும். தக்க நேரத்தில் சரியான முடிவை எடுப்பார். இந்த திட்டங்களை எப்பொழுது செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்து முதல்வர் தான் முடிவு செய்வார். எனவே இது குறித்து நான் இப்போது பேசுவது சரியாக இருக்காது என்று அந்த பொறுப்பை முதல்வர் விஜயின் கைகளுக்கு மாற்றியுள்ளார். ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசு உறுதியாக இருந்தாலும் நிதி நிலைமையை சரி செய்த பிறகே அதிரடி அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிகிறது. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களின் இந்த பதில் தாவேக அரசின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை நோக்கிய எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.